ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஒரு 3-4 வருஷமே பார்த்தோன்னா அந்த யூடியூப் சேனலில் பெருசாக எதுவும் கண்டென்ட் போஸ்ட் பண்ணல நான். சரி, எனக்கு ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணணும்னு தோட்டிகிட்டே இருந்துச்சு. பட் அதுக்கான டைம் சந்தர்ப்பம் கரெக்டாக அமையல. சரி, மேபி இன்றைக்கி தான் அதுக்கான நாள்னு நம்புகிறேன். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் லாக்டவுன் டைமில் பார்த்தோன்னா வந்து பல்சர் 150 அப்போட வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து ராமேஸ்வரம்லாம் போயிட்டு இருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சரி ஓகே இந்த மாதிரி மேபி கண்டினியூ பண்ணலான்னு தோணுச்சு. அந்த டைமில் வந்து இந்த பாஸ் நெருக்கடிலாம் இருந்துச்சு. அதுக்கு நடுவில் தான் வந்து பக்கத்திலே வந்து ஒரு 25 கிலோமீட்டர்ஸில் பார்த்தோன்னா ஒருத்தர் வண்டி போஸ்ட் பண்ணியிருந்தார். ஏன் நம்ம வந்து தண்டர்பர்ட் மாதிரி இல்லை ஒரு ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. சரி, நான் அப்படி பார்த்து எடுத்த வண்டி தான் தண்டர்பர்ட். எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை அப்போது. பட் இப்போது எனக்கு இந்த வண்டி ரொம்ப வந்து ஒரு பர்சனலாக ரொம்ப டச் வண்டினே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தோன்னா வந்து கம்ஃபர்ட் வைஸ்லேயும் சரி, அது மாதிரி வந்து நல்லா லக்கேஜ் கேரி பண்ணுறதுலையும் சரி, ஃபேமிலி யூஸ்க்கு ஓரளவுக்கு வந்து இந்த வண்டி நல்லாவே செட் ஆகும்னே சொல்லுவேன். பட் ஆனால் வந்து ரோடு நல்லா இல்லைனா வந்து இந்த வண்டி அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாதுங்க. இன்னும் ரொம்ப டஃப்பு, கிரவுண்ட் கிளியரன்ஸும் கம்மி. இப்போ இது பார்த்தோன்னா வந்து செமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரோடே நல்லா இல்லைனாலுமே, ரோடே இல்லைனாலுமே அங்கே போகும். நமக்கு ஓரளவுக்கு வந்து அதில் தாராளமாக ஓட முடியும். அந்த மாதிரி வண்டி இது. நான் இப்போ இருக்கிறது பார்த்தோன்னா வந்து பெங்களூர். இங்கே சிட்டி டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்ட்ரீட் பைக் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த டைம் நான் எடுத்த வண்டி தான் வந்து எக்ஸ்ட்ரீம் 250R ஹீரோலேருந்து. எனக்கு அந்த வண்டி சஸ்பென்ஷன் சுத்தமாக பிச்சு எடுத்துருச்சுங்க. ஸோ சஸ்பென்ஷன் பயங்கர மோசம் அந்த வண்டி. அதை ரீசெண்டாக தான் கொடுத்துட்டு ஏதோ இந்த ஹோண்டா ஆக்டிவா எடுத்திருந்தேன். ஃபேமிலி யூஸ்க்கு ஓகே, டீசெண்டாக இருக்குது. சரி, இப்போ வந்து இந்த வீடியோ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஏன் போஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்தோன்னா, சின்னதாக ஒரு இன்ட்ரோ வீடியோவும் இருக்கட்டும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்த உடனே வந்து கான்டென்ட்டில் குதிக்க வேணாம். சரி, ஜஸ்ட் என்னை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டாக கொடுக்கலான்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இப்போது இன்றைக்கி நைட்டு, அதாவது வந்து ஜூலை 27 இன்றைக்கி நைட்டு பார்த்தோன்னா வந்து நான் வந்து சிக்மங்களூர் கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. எந்த புக்கிங் எதுவுமே ரிசர்ச் பண்ணலை, என்ன மாதிரி இடம் எதுவுமே. ஸோ பிளைண்டாக கிளம்பி போகிறேன். ஒன்ஸ் போனதுக்கப்புறம் தான் அந்த இடம் எப்படி என்ன எது, அங்கே போய் ஹோட்டல் ரூம் ஸ்டே பண்ணலாமா, இல்லை மேபி அங்கேருந்தே வேறு எங்கேயாவது ஸ்விட்ச் ஆகலாமா அப்படின்றதெல்லாம் அங்கே போய் தான் முடிவு பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட். பை.